12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் போர்டு. இப்போ 230 வோல்ட்டாக எப்படி 12 வோல்ட் டிசியாக மாற்றுறதுங்கிறத இந்த எஸ்எம்பிஎஸில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 230 வோல்ட்டு ரெக்டிஃபையரில் கொடுத்துருக்கோம். ரெக்டிஃபையர் என்ன பண்ணும், ஏசியை டிசியாக மாற்றும். ஏசியை டிசியாக மாற்றி இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டியில் 310 வோல்ட் டிசி வரும். அந்த 310 வோல்ட் டிசியை இந்த சுவிட்சிங் ஐசி கொடுத்து சுவிட்சிங் ஐசி மூலம் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணி 310 வோல்ட்டை சுவிட்ச் பண்ணுறோம். 310 வோல்ட்டு இது வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். 310 வோல்ட் இங்கே பல்ஸாக கொடுத்தீங்கன்னா அவுட் சைடில் அவுட்புட்டில் உங்களுக்கு 12 வோல்ட்டு டிசி கிடைக்கும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட் இருக்குது. இந்த ஃபீட்பேக் சர்க்யூட்டு இங்கே சுவிட்சிங் ஐசிக்கு பல்ஸ் கொடுக்கும், இது சிக்னல் கொடுக்கும் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறத. அது மூலம் அவுட்புட்டில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதை டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக 12 வோல்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஃபீட்பேக் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் 12 வோல்ட் வருதான்னு. ஆன் பண்ணால் 13 வோல்ட்டு வருது. இது வித்தவுட் லோடுனால 13 வோல்ட் வருது. நீங்கள் லோடு கொடுக்கும்போது கரெக்டாக மெயின்டைன் ஆகி 12 வோல்ட்டு வரும்.